எதுவும் பயப்படாத. நமக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நமக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னால எதுவும் பண்ண முடியாது. கண்ணா, இதுக்குள்ளே இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது. எங்க நான் தேடி வந்த ஆத்மா, அதுக்கு பூமியில காலம் முடிஞ்சு போச்சு. நான் அதை கொண்டு போறதுக்கு வந்திருக்கேன். இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். அதுவும் 2007 நடந்த கதை. இந்த சம்பவம் அந்த குடும்பத்தையே ஆடி போக வச்சிருச்சு. நமக்கே தெரியாம நாம எத்தனை சத்தியங்கள் பண்றோம், எத்தனை வாக்கு கொடுக்கறோம்னு தெரியுமா? ஆனா யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யாரோ சொன்ன ஒரு சொல்லால நம்ம உயிர் போகும்னு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சம்பவத்தில இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சுகன், மான்சி அக்கா என்னை விட வயசுல பெரியவங்க தான்.
அவங்க என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டாங்க. சுகன் பிறந்த உடனே உண்மையிலேயே நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா யாருக்கு என்ன தெரியும், சுகனுக்கு 8 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாழ்க்கை நரகமாகும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? வீட்ல அவன் எங்கேயுமே இல்லையே. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கயா. சுகன், எங்க போயிட்ட நீ? சுகன், ஐயா உள்ள இருக்கான்னு சொன்னாரே, ஆனா அவன் இங்க இல்லையே. இவன் பண்ற குறும்பு இருக்கே. சுகன், சுகன், நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. யாராவது இங்க வாங்கல. அப்பா, அப்பா, அம்மா, சுகன், அப்பா, சுகன், கதவு தருங்க. சுகன், யார் இவனை உள்ள போட்டு அடைச்சது? ஒண்ணு இல்ல, இரு. புள்ள எப்படியாவது கதவு உடைங்க. சுகன், அப்பா, அம்மா, அப்பா, நாங்க இங்க தான் இருக்கோம். சுகன், 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 கண்ணா, ஒண்ணு இல்லடா கண்ணா. என் குழந்தைக்கு என்ன ஆச்சுங்க? இங்கதான் இருக்கியா? வா. வாப்பா, பயப்படாத. வா 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 கண்ணா, பயப்படாத. என்னாச்சுப்பா? என்னாச்சு உனக்கு? ஏன் கத்துன? டிவில இருந்து ஒரு பெரிய கை வெளியே வந்து சுகனை எழுதிட்டு போக பார்த்துச்சுப்பா. நீ என்ன சொல்ற? டிவி அப்படிதானே இருக்கு. நீ என்ன உளறிட்டு இருக்க? உண்மையதான் சொல்றேன். இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சுகன், சுகன், அம்மா கிட்ட சொல்லுப்பா. என்னாச்சுப்பா சொல்லு. நிஜமாமா, டிவில இருந்து பெரிய கையும் நகமும் வந்துச்சுமா. இங்க பாருங்க. சுகன், உன் கையில எப்படிப்பா இந்த மாதிரி ஆச்சு? நான் சொல்றேன்லம்மா, டிவில இருந்து பெரிய கை வந்துச்சு. அதுல பெரிய பெரிய நகை இருந்துச்சு. அதுதான் சொன்னேன்ல, பையன் மேல யாரோ சூனியம் வச்சிருக்காங்க. வாய மூடு. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? குழந்தை முன்னாடி இப்படி எல்லாம் பேசுவியா? இல்லம்மா, நான் சொல்றது உண்மை. நான் என் கண்ணால பார்த்தேன். ஏதோ ஆத்மா இருக்குமா, ரொம்ப கெட்ட ஆத்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குருஜி இருக்காரு. நீங்க சரின்னு சொன்னா. வாய மூடு. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. கொஞ்சம் நீ சும்மா இரு. நீங்களே சொல்லுங்க, சுகனோட கையில காலையில அந்த மார்க்ஸ் எப்படிங்க வந்திருக்கும்? அதுவும் அந்த அடையாளத்தை பார்த்தா மனுஷனோட நகைக்கீரல் மாதிரி இல்ல. என்ன சொல்ல வர நீ? எனக்கு என்னவோ நம்ம சர்வன்ட் சொன்னதுதான் சரின்னு தோணுது. கண்டிப்பா நம்ம பிள்ளைக்கு யாரோ சூனியம் தாங்க வச்சிருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி ஆத்மாக்கள். முதல்ல நீ வாய மூடுறியா? இப்படிலாம் எப்படி உன்னால யோசிக்க முடியுது? சுகனை இந்த பாபாட்டெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போனோம்.
என்ன சொன்னாருன்னா அவர் கொடுத்ததை நாம கூடவே வச்சுக்கணுமா, அப்ப எந்த ஆத்மாவும் அவனை நெருங்காதுன்னு சொன்னாரு. குருஜியோட ஆசீர்வாதத்துல எல்லாமே சரியாயிடும். என்னாச்சு? சொல்லுப்பா. கூட்டிட்டு போயிடுவேன், இவனை கூட்டிட்டு போயிடுவேன். உங்களால எதுவும் பண்ண முடியாது. இவனை நான் கூட்டிட்டு போயிடுவேன். ஒரு பக்கம் சுகனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதுவே அவங்களால சமாளிக்க முடியல. இதுக்கு நடுவுல வீட்ல வேலை செய்யறவங்களும் இறந்துட்டாங்க. இது சாதாரண சாவில்லன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆபத்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வந்தது. சுகன், 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 சுகன் இந்த நேரத்தில் எங்க போயிருப்பான்? சுகன், கண்ணா, கதவு எப்படி திறந்துச்சு? சுகன், 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 கண்ணா, கண்ணா, அப்பா, நான் எப்படி இங்க வந்தேன்? அப்பா, அப்பா, இது நான் எழுதலப்பா. இது நான் எழுதலப்பா. நான் எழுதல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயமா இருக்கு. பயப்படாத கண்ணா, நான் இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், சரியா? இது என்னோட எச்சரிக்கை. என்னோட எச்சரிக்கை தான் இது. என்ன இந்த ராத்திரியில இவர் எங்க போனாரு?
என்னங்க சுகன், நீங்க 2 பேரும் இந்த நேரத்துல எங்க போனீங்க? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி இவன் நம்ம கூடயே தூங்கட்ட. சரியா? நீ வா கண்ணா, வா. ஆனா என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க சுகன், என்னாச்சுமா? சந்தோஷ், ப்ளீஸ் உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதே இல்ல. என்னாச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் சொல்றேன்ல, நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைக்கல. என்னையில இருந்து இவன் நம்ம கூட படுக்கிறான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. அது வந்துருச்சு, இவனை கூட்டிட்டு போயிடு, இவனை மறைச்சு வை. யாருங்க நீங்க? எதை பத்தி பேசுறீங்க? பையனுக்கு ஆயுசு முடிஞ்சது. இப்ப என் கூட அவனை அனுப்பி வச்சிடு. என் கூட அனுப்பு. இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. அப்புறம் எங்க அந்த ஆத்மாவை கூப்பிட்டதே நீங்க தான். நாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க பாபா? நான் விஷயம் என்னன்னு முழுமையா சொல்ல முடியாது. ஆனா நேரம் வரும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். கண்ணா, கொஞ்ச நேரம் நீ வெளியில போய் விளையாடிக்கிட்டு இரு. நான் இப்போ பையனோட ரூமை பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா பாபா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் கூட வாங்க, அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சக்திசாலி, ரொம்ப சக்திசாலி. இந்த வீட்டுல கெட்ட சாயம் இருக்கு. அது ரொம்ப கெட்டது. பாபா, 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நீ போய் தண்ணி எடுத்து வா, சீக்கிரம் போ. சரி பாபா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாபா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மான்சி அக்காவோட வீடு இன்னும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிச்சு. ஆனா அண்ணா மட்டும் ஒரு விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சுக்கிட்டே. என்ன சொல்றீங்க நீங்க?
பாவம், அவனை விட்டுடு. நீ என் பையனை அவனை விட்டுடு. விட்டுடு. நீ ஏன் அவனை இப்படி எல்லாம் பண்ற? அவனை விடு. ஏன் என் பையனை இப்படி பண்ற? அவன் விட மாட்டான். நம்ம பையனை அவன் கொன்னுடுவான். என்னங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லிடுங்க. அவன் யாரு? ஏன் நம்ம பையனை இப்படி பண்றான்? இதோ பாரு, இவன் எனக்கு சொந்தம். தடுக்காத, அவனை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. இவன் உனக்கு வேணும்னா அதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட மோதணும். உன்னை எதிர்க்கணுமா? உனக்கு வயசாயிருச்சுன்னு மறந்துட்டியா? 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 போன வாட்டி நான் உன்னை என்ன பண்ணேங்கிறத மறந்துட்டியா? பழைய பாக்கிய தீர்த்துட்டு போலான்னு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொன்னு உனக்கு சொல்ல வந்திருக்கேன். தந்திரத்தை விட அதிக சக்தி மந்திரத்துக்கு தான் இருக்கு. போயிடு, இங்கிருந்து போயிடு. இவன் எனக்கு சொந்தமானவன். அவனை கொடு. இவனோட அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்தல. என்ன தடுக்க முயற்சி பண்ணாத. நான் தான் சொல்றேன்ல, இவன் எனக்கு சொந்தமானவன். சுகன், 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 சுகன். சுகன், சுகன், உனக்கு ஒண்ணு ஆகல. சுகன், உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா. செல்லமே, நன்றி பாபா. நீங்க சரியான நேரத்துக்கு வரலன்னா என் பையன் இறந்துருப்பான் பாபா. எந்த வாக்க நீ காப்பாத்த தவறிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சந்தோஷ்? உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பாபா எதை பத்தி பேசுறாருங்க? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன நடக்குதுங்க? உண்மைய சொல்லிடு சந்தோஷ். அப்பதான் என்னால காப்பாத்த முடியும். எங்க அம்மாவுக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு பாபா. டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாலும் உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. அப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். அவன் என்ன சொன்னான்னா, என் அம்மாவை காப்பாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னான். ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னான். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன் பாபா. போதும். ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு வழி மட்டும்தான். அது மட்டும்தான் உன் அம்மாவை காப்பாத்தும். என்ன அது? பலி கொடுத்தாகணும். நான் தயாரா இருக்கேன். இப்படி அறக்க பறக்க பறக்காத. முதல்ல நான் சொல்றது கேளு, புரிஞ்சுதா? எனக்கு கருப்பு ராட்சச முன்னாடி உன்னோட ரத்தம், அதாவது உனக்கு பிறக்கிற பையனை பலி கொடுக்கணும். யோசிச்சுக்கோ. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே சுவாமி. இன்னும் ஆகலன்னா ஆகுல்ல. ஆனா அப்போ உனக்கு பிறக்கிற குழந்தையை எனக்கு பலி கொடுக்கணும். கருப்பு ராட்சச முன்னாடி உன் பையனை பலி கொடுத்தே ஆகணும். அப்படின்னா சரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சுவாமி. எங்க அம்மாவை காப்பாத்தணும். அப்படின்னா சரி, நீ தயாரா இருக்கியா? உன் பையனை பலி கொடுப்பியா? என் முதல் பையனை பலி கொடுக்கறேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். சரி. கருப்பு ராட்சசனே, காட்சி கொடு. கருப்பு ராட்சசா, காட்சி கொடு. காட்சி கொடு.
பாரு, உன் ஆசைய நிறைவேற்ற கருப்பு ராட்சசன் வந்திருக்கான். கேளு, உன் அம்மாவுக்கு ஆயுச கேளு. நான் உங்களுக்கு இப்போ வாக்கு கொடுக்குறேன். எங்க அம்மாவுக்கு அவங்களுடைய நோய் முழுமையா குணமாயிடுச்சுன்னா எனக்கு பிறக்கிற முதல் குழந்தைய உங்களுக்கு பலி கொடுக்குறேன். பாபா, நான் குருஜியை பார்க்க முடியுமா? குருஜி இப்ப உயிரோட இல்ல, அவர் சமாதி ஆயிட்டாரு. அந்த சாமியார் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபா. என் பையனை இனிமேட்டு பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன். நிறைய நாட்கள் கடந்து போயிடுச்சு. சுகுணம் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டான். ஆனா இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராம தான் இருந்துச்சு பாபா. ஆனா சுகனுக்கு 8 வயசு ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனைகள் பெருசா இருக்கு பாபா. அவன் நேரா வந்து இவனை கேக்குறான். நீ உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தப்பான வழியை தேர்ந்தெடுத்திருக்க, அதுவும் ரொம்ப தப்பானவன் கிட்ட. அப்புறம் அதோட பலன் தான் இது. நமக்கு எல்லாத்தையும் கடவுளே தரும்போது எதுக்காக நாம துஷ்ட வழியில இதையெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க? நீ செஞ்ச வாக்க நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா அவன் மறக்கல. அது கண்டிப்பா இவனை கூட்டிட்டு போயிடும். ஆனா பாபா, அவனுக்கு அப்படி பலி தேவைப்பட்டுச்சுன்னா என் புள்ள பிறக்கும் போதே எடுத்திருக்கணும்ல. இப்ப எதுக்காக திடீர்னு வரான்? இல்லம்மா, விஷயம் என்னன்னா, பசங்களோட 7 வயசு வரைக்கும் கடவுளோட அனுகிரகமும் அவரோட ஆசையும் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்புறம் கடவுளோட அருள் எப்பவுமே இருக்கும்மா. ஆனா 8 வயசு ஆரம்பிச்ச உடனே உலகத்துல இருக்கிற துஷ்ட சக்திங்களோட பிரபாவம் கூட அந்த குழந்தைங்க மேல விழும். அதனாலதான் அந்த மந்திரவாதி கூட 7 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான், அவனுக்கு 8 வயசு வரணுங்கிறதுக்காக. எப்போ இவனுக்கு 8 வயசு வந்ததோ, இப்போ அவன் முன்ன விட ரொம்ப சக்திசாலியா திரும்ப வந்திருக்கான். ஏன்னா அவனுக்குள்ள அந்த கருப்பு சாத்தானோட சக்திகளும் நுழைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க எப்பவும் போல இந்த குழந்தையோட பர்த்டேவை வழக்கம் போல கொண்டாடுங்க, வருஷம் வருஷம் கொண்டாடுற மாதிரியே. இது மந்திரம் பண்ண தாயத்து. இது குழந்தையோட வலது கையில கட்டி விடுங்கம்மா. அது இருக்கிற வரைக்கும் இவன் தீர்க்காயுசோட இருப்பாம்மா. அவன் கண்டிப்பா இந்த குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு வருவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த கயிறு இவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனால இவனை எதுவும் பண்ண முடியாது. நான் அன்னைக்கு வருவேன், பூஜை பண்ண மாலைய இவனோட கழுத்துல போடுவேன். அதுக்கப்புறம் இவனை நான் முழுமையா குணமாக்கிடுறேன். அப்புறம் இன்னைக்கு வீட்டோட கதவுக்கு வெளியில ஒரு பாதுகாப்பு சக்கரத்தை போட்டுடுறேன். போதும், அந்த ரேகையை மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு அழிக்க கூடாது. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணா போதும். நாளைக்கு ஒரே நாள்.
யாரு? அம்மா, இந்த வாட்டி நீங்க என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டீங்கல்ல? ஆமா செல்லக்குட்டி, உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டிருக்கேன். வருஷம் நம்ம எப்படி உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ண போறோம். நீ கவலைப்படாத, அம்மா இருக்கேன்ல. நான் இப்ப வந்துடுறேன்ப்பா. சொல்லு லட்சுமி. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? சுகனங்க, நான் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணனும். அப்புறம் பார்ட்டி ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்குல்ல? ஆனா இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்ச நாளாவே எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. சந்தோஷ் எங்க போனாருன்னே தெரியல. வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் நான் ஈவினிங் வரேன்ல, அது வரைக்கும் நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகன், 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 சுகன். ஏன் என் பையனை இப்படி சோதிக்கிற நீ? அக்காக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. சுகனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. அண்ணனும் எங்க இருக்கான்னு தெரியல. ஒரு பக்கம் புருஷன், ஒரு பக்கம் பையன், ரெண்டு பேரையுமே காணோம். மரணம் அவங்க முன்னாடியே நின்னது. கிடைக்கல. நான் உங்க கிட்ட முதல்லயே எச்சரிச்சேன். நீங்க அதை பொருட்படுத்திக்கல. இனி அவனை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிருந்தா இதை சுலபமா முடிச்சிருக்கலாம். அவனோட சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அவனை தேடியே ஆகணும். பாபா, சுகன் எங்க போனானே தெரியல. நான் வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயுமே நல்லா தேடி பார்த்துட்டேன். அப்புறம் நேத்து ராத்திரில இருந்து இவரையும் காணோம். பாபா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. விலகி போ. எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு. ஆனா என்னோட குறிக்கோள் அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட லட்சியம் முடிகிற வரைக்கும் நான் போராடுவேன். சந்தோஷ், சந்தோஷ் வேண்டாம்.
வேண்டாம் சந்தோஷ், வேண்டாம். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாம் சந்தோஷ். அவன் உங்க பையங்க. இங்க பாருமா, பையனை சீக்கிரமா இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு. ஏன்னா என்னாலேயே எங்க அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. உடனே நீ பையனை கூட்டிட்டு இங்கிருந்து போமா, போ. இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடு. சீக்கிரம் போமா. உன்னோட முழு சக்தியும் இவ்வளவுதானா? போகுண்டா. நான் எங்க இருக்கேன்? பாபா, பாபா. பாபா, சுகனியும் அவளையும் காப்பாத்துங்க. பாபா, போங்க. எங்களை விடு. என் புள்ளைய விட்டுடு. இது என்னோட ராஜ்யம். என்னோட ராஜ்யம் தான் இது. இன்னைக்கு இவனை நான் பலி கொடுத்தே தீருவேன். பாபா, பாபா, என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. ஏய் துஷ்ட சக்தியே, ஒழுங்கா அவனை விட்டுரு. இவனை கொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? போடா முட்டாள். பாரு, உன்னோட மந்திரத்தை விட என்னோட தந்திரத்துக்கு சக்தி அதிகமாகிட்டே இருக்கு. இப்ப நீ என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன் கண்ணு முன்னாடியே இவனை இன்னைக்கு கால ராட்சசருக்கு இவனை பலி கொடுத்து நான் மரணமே இல்லாத அமரனா மாறிடுவேன். அமரனா. இல்ல, இந்த மாதிரி நடக்க நான் என்னைக்கும் விட மாட்டேன். என்ன, நீ என்ன தடுக்க போறியா? இன்னைக்கு இந்த பிரச்சனைய நான் ஒரேடியா முடிச்சுட்டே போறேன். பாபா, என் கண்களை பாரு. 8 வருஷமா நான் உனக்காக தவமா காத்திருக்கேன். இன்னைக்கு காலராட்சசனுக்கு ஒன்னு பலி கொடுத்து நான் அமரனாக போறேன். என்னைக்கும் எனக்கு மரணங்கிறதே கிடையாது. பாபா, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணுங்க, இல்ல அவன் என் பையனை கொன்னுடுவான். பிரபு, இவனுக்கு 3வது கண் முளைக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா எங்க கால ராட்சசன் வரப்போறான். அதுக்கு முன்னாடி நாம இவங்க 2 பேரோட ஆத்மாக்களையும் பிரிச்சு எல்லாத்தையும் உடனடியா நாம அழிச்சாகணும். உடனடியா அழிச்சாகணும். சுகன், ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. எப்படியோ ஒரு வழியா எல்லாரோட உயிரும் தப்பிச்சிருச்சு. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லைஃப்ல எப்பவுமே நாம ஷார்ட்கட்ல போக கூடாது. ஆத்மா கூட பேச மனுஷன் எப்பவும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அதுவும் அவங்களுக்கான லாபத்தை தேடி. ஆனா மரணத்துல நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும். ஆத்மாக்கள் மனுஷங்களை வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது 2 டைப். அது தன்னோட வசப்படுத்திக்கிட்டு வேலை செய்ய வைக்கிறது, இன்னொன்னு அதுக்கு அடிமையாக்கி வேலை செய்ய வைக்கிறது. ஆனா இது நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸி இல்ல. இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்னா இந்த ஆத்மாக்கள் நம்மள பழி தீர்த்துக்கும். ஏதாவது ஒரு மனுஷன் வாழும்போது பிரச்சனையை தீர்த்துக்கலன்னா அதுக்கு ரிவெஞ்ச் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கும்.
அதுவும் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்த மாதிரி. மிர்ச்சுவுக்கு அப்புறம் ஜீவன், அப்புறம் மிர்ச்சுவுக்கு முன்னாடி ஜீவன். உண்மையிலேயே இது லாங் ப்ராசஸ் தான். இந்த நியமங்களை எல்லாம் யாரு முறியடிக்கப்படுறாங்களோ அப்ப அது அழிவுக்கு வழியாகும். அதோட பகையும் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். உங்க வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க, சந்தோஷமா இருங்க, சேஃபா இருங்க.